ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜூன் மாத வாக்குத்தத்த செய்தியின் மூலம் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நமக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை தந்து தேற்றுகின்ற வார்த்தை என்னவென்றால், எபிரேயரின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15வது வசனத்தில் சொல்லப்பட்டது போல, கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்து ஆபிரகாமை தேற்றியது போல நம்மையும் தேற்ற அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தத்தை ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் கொடுத்தார். ஆபிரகாமுடைய குடும்பம் ஒரு சிறு குடும்பம், கணவன் மனைவி சிறு சொந்த பந்தங்கள் இருந்தனர். ஆனால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்த அற்புதங்களும் அதிசயங்களும் ஆசீர்வாதங்களும் பெரியது. ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர், மாறாத தேவன். ஆனால் ஆபிரகாம் கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்து விட்டார். ஆனால் பொறுமையோடு இருந்து அந்த வாக்குத்தத்தத்தின் நன்மைகளை ஆபிரகாம் சுதந்திரித்துக் கொண்டார். அதற்கு பலன் தான் ஈசாக்கு. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கலாம். அந்த வாக்குத்தத்தமானது தாமதமாகலாம், ஆனால் அது தடையாகாது. இந்த நாளில் நம்மளை பலப்படுத்துகின்ற வார்த்தை இதுதான், தாமதமாகலாம், ஆனால் அந்த வாக்குத்தத்தம் தடையாகாது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் தாமதமானது, பல வருடங்கள் தாமதமானது. அதே போல நம்மளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்து விட்டார். ஆனால் சில மாதங்கள் பல வருடங்கள் ஆகியிருக்கலாம். அது தாமதமாக தான் ஆகிவிடும், ஆனால் அது தடையாகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆசீர்வதித்த தேவன் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நம்மை பெருக பண்ண அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அப்ப கொடுத்த வாக்கு தத்தத்தை நாம் எப்படி பிடித்துக் கொள்கிறோமோ அப்படிதான் வாக்கு பண்ணினவரை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். அந்த வாக்கு தத்தத்தின் நன்மைகள் நிச்சயமாகவே நமக்கு தடையின்றி கிடைக்கும். இந்த நாட்களில் தாமதமாக இருக்கலாம். தாமதமாகதை பார்த்து அநேகர் அற்பமா எண்ணலாம். ஆனால் அது தாமதமான காரியங்கள் எல்லாம் தடையின்றி நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் உங்களை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ண அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.